ஏன் நீ அதான் ஹோமம் பண்ணா அண்ணனுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே இது வேற தனியா வேண்டீங்க? அவரை நல்லா இருக்கணும்னா நான் எத்தனை வேண்டுதல் வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். பத்மா, நானும் தான் ஹாஸ்பிட்டல்ல சாக கடந்தேன். நீ எனக்காக இப்படி எல்லாம் வேண்டியா? நான்லாம் தனியா ஒண்ணும் வேண்டணும்னு அவசியமே இல்ல. என் மனசுக்கு கடவுள் தானே வந்து எனக்கு செய்வாரு. அண்ணன் அவங்க மேல கோபமா இருக்காரு. அதுக்காக அவர் சமாதானப்படுத்துறதுக்காக அண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அண்ணனோட கோபம் தனியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பார்வதி வா. அம்மா, அவ கிடக்குறா விடு. அவ பொறாமையில பேசிட்டு போறா. நீ எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணு. ஆமா, கோயில்ல தானே இந்த நோம்பெல்லாம் நடத்துவாங்க? ஆமாண்ணே. இங்க பாருமா, ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீ ஏற்பாடு பண்ணு போ. ம். வணக்கம்மா. வாங்க ஜோசியரே. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்தேன். இந்தாங்கம்மா. அம்மா, இது அந்த கதிர் தம்பிக்கிட்டே கொடுத்துருங்கம்மா. அந்த தம்பி மட்டும் என் பொண்ணை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் ஒரு பெரிய கொடுமையே நடந்திருக்கும். அதுக்கு நானே காரணமா போயிருப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், உங்க சூழ்நிலை அப்படி. அந்த புவனேஸ்வரி மாதிரி ஒரு கொடுமைக்காரிய நான் எங்கேயும் பார்த்ததில்லப்பா. என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு என் கூட என் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஆளை வேற கூட அனுப்பி வச்சு ரகுராம் ஐயாவையே கொலை பண்ண பார்த்தாப்பாவ. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கிறதுப்பா? நல்ல வேலை, நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுவும் ஆகாம தடுத்துட்டீங்க. ஜோசியரே, இப்ப என்ன சொன்னீங்க? பெரியம்மா, ஒண்ணும் இல்ல, சும்மா மாயா? பேசிட்டு இருந்தோம். இவர் சொன்னது உண்மையா? அந்த புவனேஸ்வரி அவரை கொல்ல பார்த்தாளா? அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. நாங்க வேற ஏதோ விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்கிட்ட மறைக்காதீங்கடா. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது? என்னை மன்னிச்சிருமா. என் பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியல. அம்பாலோட அனுகிரகம் உங்க வீட்டுல என்னைக்கும் இருக்குமா. மாயான்னு ஒரு காவல் தெய்வம் உங்க கூடவே இருக்கு. அதனால உங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆகாதுமா. அந்த புவனேஸ்வரில கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டான். இன்னைக்கு கூட அவ பிறந்த நாள் கொண்டாடுறாளாம். ஹோமத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க, திட்டி விட்டுட்டமா. உங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நான் வரேம்மா, நான் வரேன் தம்பி. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நீங்க பயப்படுவீங்கன்னு தான் பெரியம்மா சொல்லல. அத்தை, நாங்க இருக்கிற வரைக்கும் மாமாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அத்தை. நீங்க பயப்படாதீங்க. அவளாலலாம் நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது பெரியம்மா. வீட்டுக்கு ஆள் அனுப்புற அளவுக்கு ஆயிட்டால. என் தாலிய பறிக்க பார்த்துட்டு பிறந்த நாள் கொண்டாடுறாள அவ. அவளை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே நான் அவளை பார்க்கணும். எதுக்கு பெரியம்மா அதெல்லாம்? நான் பார்க்கணும் மாயா. என் கூட வா. சரி, போலாம். அத்தை, நானும் வரேன். என்னம்மா இது? இங்க வந்து இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க? அண்ணே, நான் ஒவ்வொரு முறையும் அந்த ஜானகி கிட்ட தோத்து போறத என்னால பொறுத்துக்கவே முடியல. கவலைப்படாதம்மா, நமக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும். முதல்ல இருந்துச்சு, வெளியே வாமா. இல்லன்னு நான் வரல. மா, அப்படி சொல்லாதம்மா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு
உன் பிறந்த நாள்மா, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம சந்தோஷமா இந்த நாளை கொண்டாடணும். ம், சரி வரேன். ம், வாமா. கார்த்திக் இப்ப இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. அவனுக்கு தான் பெயில் கிடைக்கலையாம்மா. ஜெயிலர்கிட்ட பேசி வேணா இப்ப வர வைக்கட்டுமா? இல்லண்ணே வேண்டாம். யாராவது பார்த்துட்டா அப்புறம் பிரச்சனையாயிடும். நம்ம அப்புறமா போய் அவனை பார்த்துட்டு வந்துடலாம். சரிம்மா. ம். ஐயா, டெக்கரேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ம், கேக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் வேண்டாம். லிங்கம் வாங்கிட்டு வரதா சொன்னாரு. சரிங்க ஐயா. லிங்கம் வாங்கிட்டு வருவாரா? அவருதான் ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வரேன்னு போனாரு. தோ. வணக்கங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வரேன்னு போனீங்க. என்ன ஸ்பெஷல்? ஊட்டில நட்ஸ் பிளம்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்களே, அந்த மாதிரி கேக்கா? ஏங்க, அதுக்கு நான் ஊட்டிக்கா போக முடியும்? இது அது இல்ல, இது அதுக்கு மேல. அப்படின்னா அப்போ இந்த காஷ்மீர் பக்கம் வால்நட் எல்லாம் போட்டு கேக் செய்வாங்களே, அந்த மாதிரி கேக்கா? அதுவும் இல்லைங்க, இது அதுக்கு மேல. என்னங்க சொல்றீங்க? அதுக்கு மேலயா? அப்படி என்னதான் இருக்கு, காட்டுங்க. இது ரகுராம் வீடு மாதிரி இருக்கு. ஆமாங்க, ரகுராம் வீடு தான். எப்படியும் அந்த வீட்டை சுக்கு நூறா ஆக்க போறீங்க. அதுக்கு ஆரம்பமா இருக்கட்டுமே தான் அந்த வீட்டோட போட்டோவை கொடுத்து கேக்ல செஞ்சு கொடுக்க சொன்னேன். இப்போ இந்த வீட்டை வெட்டி நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிப்போம். யோ, பரவாயில்லையா? உனக்கும் மூளை நல்லா வேலை செய்யுது. அம்மா, இந்த கேக்கை வெட்டுற மாதிரி குடும்பத்தையே ஒரு நாள் வெட்ட தான் போறோம். சந்தோஷமா கேக்க வெட்டுமா. ஏய் புவனேஸ்வரி, ஆத்தாடி, நம்ம அங்க நின்று இருந்தோம்னா நம்மள உண்டில நாக்கிடுவா போல இருக்க. இவ போய் ரகுராம கிட்ட சொன்னா என் பொண்ணு அவன் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவோம். நம்ம இப்படியே மறைஞ்சிட்டு இருக்கிறது தான் நல்லது. வா ஜானகி, நான் கூட எங்க கேக் வெட்டும் போது நீ பார்க்காம போயிடுவேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். உன் வீட்டை ரெண்டா வெட்டுறத பார்த்து சந்தோஷப்படு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது புவனேஸ்வரி. சீனு, கேக் எடு. ஏய் ஜானகி, வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றியா? ஜானகி, ஏய் அமைதியாயிரு. என்னடி, உன் வீட்டுக்குள்ள வந்து பேசுறதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே? என் புருஷனை கொலை பண்ண என் வீட்டுக்குள்ளேயே ஆள் அனுப்பியிருக்கியே. உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன்னு நினைச்ச? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கேன்.
என்ன இந்த பொம்பளை வெளுத்து வாங்குறா? நம்ப மாட்டோம்னா நம்மளையும் செஞ்சிருவா போல இருக்க. பிரச்சனை முடிகிற வரைக்கும் வெளியே வரவே கூடாது. நீ ஒவ்வொரு முறையும் என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க பார்த்துட்டு இருக்க. ஆனா நீ அதுல தோத்துக்கிட்டு தான் இருக்க. இந்த முறை நீ ஒரு படி மேல போய் என் வீட்டுக்கே ஒருத்தனை அனுப்பி கொலை பண்ண பாத்திருக்கல. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உன் குடும்பத்தை அழிக்காம நான் ஓயவே மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் இந்த நினைப்போட தான் இருக்கணும். நல்லவங்களுக்கு கடவுள் என்னைக்குமே துணையா இருப்பாரு. நீ எவ்வளவுதான் கேவலமா ஒரு கொலைகாரனை வீட்டுக்கு அனுப்பினாலும் அந்த கடவுள் எங்க பக்கம் இருக்காரு. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல எங்களை பார்த்தல. ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு நல்ல மனசு முக்கியம். உழைச்சா மட்டும் பத்தாது புவனேஸ்வரி, நல்ல மனசு இருக்கணும். அது என்னைக்குமே உனக்கு கிடையவே கிடையாது. உன்னால என்னைக்குமே என் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க ஜானகி. ஏய் சீ, அடங்கு. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடிட்டீங்க. இத பாரு புவனேஸ்வரி, இதுக்கப்புறம் அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்ல இதுதான் நீ கொண்டாடுற கடைசி பிறந்த நாளா இருக்கும். ஏய் புடிங்கடா. வாங்கடா. சீனு, ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. எதுக்கு இவங்களை அடிச்சு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? ஏய், நீங்க ரகுராம் மனைவி ஜானகி அம்மாவை தடுக்க வந்திருக்கீங்க. அன்னைக்கு எங்க பெரியப்பா வந்து உங்களை தூக்கி போட்டு மிதிச்சாரே, ஞாபகம் இருக்கா? ஒத்த ஆளு உங்க மொத்த பேரையும் பந்தாடினாரு. நீங்க திரும்பவும் பிரச்சனை பண்றீங்கன்னு இப்ப அவருக்கு தெரிஞ்சது. உங்க ஒருத்தர் உடம்புலயும் உயிர் இருக்காது. மரியாதையா ஓடி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பெரியம்மா போலாம். வா சீனு. டேய் போங்கடா. நீங்க யாரும் தேவையில்லை. உனக்கு என்னமா இது? கோவப்படாதமா, பொறுமையா இருமா. எங்க 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 சொன்ன கேளுமா. எப்படின்னு எப்படி பொறுமையா இருக்க முடியும்? என் பிறந்த நாள மறக்கவே முடியாத ஒரு நாளை மாத்திட்டு போயிட்டா. அவளை சும்மா விடக்கூடாது. அந்த குடும்பத்தை அழிக்கிற வரைக்கும் நான் இனிமே பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன். இது சத்தியம். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சபதம் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சபதம்ன்ற பேர்ல நீங்க காமெடி தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க, பாத்துக்குவோம். என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? என்ன அவமானப்படுத்துறத விட உன்னையும் பொண்ணையும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்கறத மறந்துட்டியா? அங்க உன் பொண்ணு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கறத உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணுமா? எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசுறீங்க? சபதம் எல்லாம் எடுக்காதீங்கன்னு சொன்னேன், அது ஒரு தப்பா? யோ லிங்கம், எப்ப எதை பேசணும்னு உனக்கு அறிவே இல்லையா? தங்கச்சி சொல்ற மாதிரி உன் பொண்ணு அங்க என்ன கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியாதா? உன் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோனே தெரியல. நீ என்னடானா இங்க வந்து நின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? பாருங்க, நீங்க வார்த்தை மீறி பேசுறீங்க. நீ மட்டும் என்ன பண்ண லிங்கம்? முதல்ல உன்னையும் உன் பொண்ணையும் காப்பாத்திக்கோ. போ வெளியே. என்னங்க உங்களுக்கு என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கா? கூப்பிட்டு வச்சு அடிக்கடி அவமானப்படுத்துறீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கேவலமாவா பேசுறீங்க? அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். என்னம்மா இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறான்? போகட்டும். போய் கோபத்துல எது பண்ணாலும் அது நமக்கு நல்லதா தான் அமையும். அத நல்லதா அமைச்சு காட்டுறேன். இவனோட பொண்ணை வச்சுதான் நம்ம ஆட்டத்தையே மாத்தணும்.
தங்கமே தங்கமே ஏய் தங்கம் நில்லுமா. அப்பா என்ன அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு காது கேட்காத மாதிரி போற? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க? வேற என்ன யோசிக்கிறது? உங்களெல்லாம் நம்பணும் பாருங்க, என்ன சொல்லணும். கடைசியில இந்த மாதிரி நடு ரோட்ல தான் வந்து நிக்க போறேன் பாருங்க. ஆளுக்கு உங்க தேவைக்கு என்ன ட்ரம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன நீ இப்படி எதோ பேசுற? என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? என்ன நடக்க கூடாதோ அது எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்கு. எனக்கு சீனு மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லடாமா, அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அதுக்காக தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த பத்மா கிட்ட அந்த நகையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கல, அதுக்காக தானே அது. ஆமா, அதுவே ஒரு கவரிங் நகை. அது தெரியற அன்னைக்கு ஏன் தலைதான் உருள போகுது. அங்க எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லப்பா. அந்த மாயா சீனு மாமா கூட வாழ்ந்து குழந்தையே பெத்துருவா போல இருக்கு. பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஒரு காவி புடவை வாங்கி கொடுத்துருங்க. அப்படியே கோவில் கொள்ளன்னு சுத்திட்டு இருக்கேன். என்னடா நீ இப்படிலாம் பேசுற? இவ்வளவு விரக்தியா பேசுற அளவுக்கு அங்க என்னதான் நடந்துருச்சு? அந்த மாயா சீனு மாமா கூட சந்தோஷமா இருக்காப்பா. ரூம்குள்ள ரொம்ப ஜாலியா ரொமான்ஸ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அத பாக்குறப்பெல்லாம் எனக்கு அப்படியே அவ்வளவு கோவம் வருது. அதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னைக்கு காலையில அந்த மாயா என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? என்ன சாரு, விழுந்துட்டியா? பார்த்து வர மாட்டியா? உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? ஏய், எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. ஓ ஆமால, உனக்கு தான் கண்ணு தெரியாதே. பாவம் நீ. கண்ணு தெரியலனா இப்படிதான் தடிக்கு விழுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி எது நடந்தாலும் தெரியாதுல்ல. ஏய், என்ன மிஸ் ஆகுற? உனக்கு தான் கண்ணு தெரியாதே. ஆனா சாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற. வீட்ல இருக்கிற எல்லாரையும் சூப்பரா ஏமாத்திட்டு இருக்கல்ல. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன மாயா, திமிரா? ஆமா, திமிர்தான். நீ என்ன பிளானோட இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது எதுவுமே நடக்க போறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி. அப்புறம் இப்ப பாத்திருக்கிற மாப்பிளைக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். லூசு, அதுவே ஒரு பொய்யான மாப்பிள்ள. அது தெரியாம பேசிட்டு இருக்கா பாரு. என்னையும் சீனுவையும் பிரிக்க நினைச்சல. நான் சீனு கூட வாழ்ந்து 2 இல்ல 4 குழந்தை பெத்துப்பேன். அதெல்லாம் உன் மாமியார் வீட்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க போற. அதான் நடக்கும். வேண்டாம் மாயா. உனக்கு என்ன கொடுத்துட்டேன்னு இப்ப வேண்டாங்கற? அப்படியே நீ வச்சன வை. ஏய், என்ன அமெரிக்கால இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லோக்கலா பேசிட்டு இருக்க? உன்கிட்ட எல்லாம் இப்படி தாண்டி பேசணும். பெரிய ஹாலிவுட் ஆக்டர் இவ. கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ஆஸ்கர் அவார்டு வாங்க போறியா? டிராமாவை போடுற மவளே. ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் நீ போடுற டிராமாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் பாரு. ஏய், நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன், பாத்துக்கோ. சொல்லிக்கோ. நீ என்ன பண்ணாலும் சீனுவையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. அவன் எனக்கு தான் புருஷன், எனக்கு மட்டும்தான் புருஷன். உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. போடே. என்னையே அவமானப்படுத்துறல்ல, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்படி எல்லாம் பேசி என்ன வெறுப்பேத்துறாப்பா. அவளே ஒரு ஓடுகாலிக்கு பிறந்தவ, அவளுக்கு இவ்வளவு திமிர் ஆயிடுச்சா? என் நிலைமை அப்படி ஆயிடுச்சுப்பா. ஆனா இங்க பாருங்கப்பா, இந்த தடவையும் தோத்து போய் எனக்கு சீனு மாமா கூட கல்யாணம் ஆகாம போச்சுன்னு வைங்க, நான் நிச்சயமா உயிரோடவே இருக்க மாட்டேன். தங்கமே, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாப்பா, இதுக்கு மேல என்னால அவமானப்பட முடியாது. இது வரைக்கும் நான் அவமானப்பட்டது எல்லாமே போதும். அந்த மாயா கிட்ட நான் தோத்துட்டேன்னு வைங்க, நான் இருக்கவே மாட்டேன். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி எல்லாம் சொல்லாதடா. அப்படிலாம் எதுவும் தப்பா நடக்காது. அப்பா நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். மடி, நான் கொண்டு வந்து விடுறேன். ஒண்ணும் வேண்டாப்பா.
முதல்ல எனக்கு சீனு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. தங்கம், அதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்றதை நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் வந்து உனக்கு நியாயம் கேட்கறேன், வா உட்காரு. தங்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பா நான் இருக்கேன்ல, கண்டிப்பா சீனு மாப்பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். புரியுதா? நீ பாட்டுக்கு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. அங்க யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காம இரு, நான் பாத்துக்கிறேன். சரியா தங்கம்? சரிப்பா. வாடா தங்கம். சம்பந்தியம்மா எங்க இருக்கீங்க? சம்பந்தியம்மா. மாமா வா. என்ன இவர் இப்படி கத்திட்டு இருக்காரு? தெரியலையே அண்ணி. வா. நீங்க உங்க வீட்டு பொண்ணுக்கு நல்லா செய்வீங்கன்னு தெரியும். இருந்தாலும் முறையா சில விஷயங்களை பேசணும். பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? நீங்க என்ன கேட்டாலும் சாருக்காக நாங்க செய்வோம். உங்க வசதிக்கு நீங்க 100 பவுன் நகை கூட போடுவீங்க. எங்களுக்கு 50 பவுன் போதும். பையனுக்கு வெளிநாட்டு கார் கூட வாங்கி கொடுக்கலாம். அதனால ஒரு 25 லட்சத்துக்கு நல்ல காரை வாங்கி கொடுங்க.